சீக்கிரம் வாங்கம்மா. Good evening. In the headlines tonight, the Prime Minister, Mr. Swaminathan, escapes an attempted assassination. A $300 million loan has been sanctioned by the World Bank for India. The rocket engine deal still on, says Russian President Boris Yeltsin. The Indian cricket team's first one-day international starts at Auckland. TVல எல்லா நியூஸும் வரும்ல? இதுல என்னமா சந்தேகம்? கண்டிப்பா எல்லாம் வரும். பாருங்க. There was high drama today on the tarmac of the Indira Gandhi International Airport in New Delhi at around 11 this morning. பாருங்க, காட்றாங்க பாருங்க. An unidentified man disguised as the co-pilot of the Prime Minister's helicopter. நான் ப்ரொபல்லரை ஸ்டார்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் டவரை கான்டாக்ட் பண்ண சொல்லி கோ-பைலட் கிட்ட சொல்றேன். சத்தத்தையே காணோம். என்னன்னு திரும்பி பார்த்தா கோ-பைலட் மதுவுக்கு வேற ஒருத்தன். யார் பண்ணி அப்படிங்கிற டக்குன்னு துப்பாக்கி எடுத்து காட்டா. நான் விடல, கையை பிடிக்க அவன் திருப்பி அடிக்க ஏகப்பட்ட கலாட்டா ஹெலிகாப்டருக்குள்ள. இந்த ப்ரொபல்லர் சவுண்ட்ல வெளிய இருக்கிற போலீஸ்காரனுக்கு வேற இந்த விஷயமே தெரிய மாட்டேங்குது. அவன் காதலே விடல. நான் விடல, அடிச்சு கடைசியில கதவை திறந்து அவனை புடிச்சு கேளதல்ல. பிஎம் கீழ இறங்க. அதுக்குள்ள கீழ விழுந்தவன் டக்குன்னு பிஎம் பார்த்து கன் எடுத்து நீட்டா. அதுக்குள்ள நான் குறுக்க வரேன். அதுக்குள்ள போலீஸ் அவனை சுட்டுருச்சு. அப்படி இல்ல Mr. Swaminathan personally thanked Captain Arjun after the incident. டெல்லியில இருந்து வெளியாகிற எல்லா பத்திரிகைகளுமே இதுல இருக்கு. இது நம்ம பத்திரிகை. உங்களோட வீர பிரதாபங்களை எந்த பத்திரிகையில யாரு பிரமாதமா வர்ணிச்சு எழுதிருக்காங்கன்னு நல்லா பாருங்க. இந்த பத்திரிகையில இருக்கிற அளவுக்கு 10ல 1 பங்காவது வேற எதுலயாவது எழுதிருக்கான்னு சொல்லுங்க. எனக்கும் நியூஸ் எடிட்டருக்கும் பெரிய சண்டையே நடந்துச்சு. இந்த விஷயத்துக்கு இவ்வளவு கவரேஜ் வேண்டான்னாரு. நான் வேணும்னு. கடைசியா ஜெயிச்சது நான் தான். சரி, நீ என்ன பத்தி எழுதலன்னா வேற யார்தான் எழுதுறது? அதுக்காக நான் உனக்கு என்ன பிரசன்ட் வேணும்னாலும் தரலாம். பிரசன்டா? சாதாரணமா எல்லா ஜர்னலிஸ்டும் செய்யறதான் நானும் செஞ்சேன். நீங்க ஏன் ஹீரோ ஆச்சே, அதனாலதான் ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். அதெல்லாம் முடியாதுப்பா. நம்ம பிரசன்ட கொடுத்துட்டு தான். साहब पैसा दे दो. இருப்பா, வீட்டுக்கு மேல போட்டு கொடுத்துறேன். क्या साहब? गाड़ी रखो. நீ எல்லாம் போறதுல முதல் தப்புடா. கிரவுண்ட் இன்ஜினியர் ஆனது 2வது தப்பு. டெல்லியில வந்து எனக்கு ஃப்ரெண்ட் ஆன பாரு, அது 3வது தப்பு. என்னடா, என்ன விஷயம்? அர்ஜுன், உனக்கு எப்பவும் போற டைம் பிரமாமா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. நடக்காதுன்னு நினைச்சதெல்லாம் நடக்குது. மினிஸ்டர் ஒத்துக்கிட்டாரே. எதுக்கு? ரிசைன் பண்றதுக்கு. என்ன எதுக்குன்னு கேக்குறதுக்கு இதுவாப்பா நேரம். மேடம், am I disturbing you? டேய், வளவளன்னு பேசாம விஷயம் சொல்லு. வலிச்சின மேட்டருக்கு வர்றேன். வண்டியில ஏறினதுக்கு அப்புறம் மீட்டருக்கு மேல ரூபா கேக்குறான். இது சாரிப்பா, டெல்லி தமிழ் சங்கத்துல உனக்கு ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஹானரபிள் சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர். சொல்றதுக்குள்ள நெஞ்சு வலிக்குது. மிஸ்டர் ஜி.கே. தலைமை தாங்கிறாரு. என்னைக்கு, எந்த இடத்துல? நேருகிழமை ஞாயிறுகால். இது ஞாயிற்றுக்கிழமை நேருகால். தமிழ் சங்கத்துல வரவேற்பு கிடைக்கிறது சந்தோஷமான விஷயம் தான். ஆனா நீ வந்த ஸ்பீட பார்த்த உடனே நான் ஏதோ ஏர்லைன்ஸ்ல அப்பாயின்ட்மெண்ட் கிடைச்சிருக்குமோன்னு நினைச்சேன். கிடைச்சிருக்குமோ இல்ல, கிடைச்சாச்சு. இங்க பாரு, இனிமே நீ ஊர் ஊரா அலையறதை விட்டுட்டு நாடு நாடா அலையறதுக்கு அருமையான சான்ஸ். உனக்கு எங்க இதெல்லாம் புரிய போகுது? எனக்கு டைம் இல்லை. நான் ஒவ்வொருத்தரையும் நேரில் பார்த்து இன்வைட் பண்ணணும். நான் வரேன். மேடம், நான் இருக்கிறது ஒண்ணும் உங்களுக்கு இடைஞ்சலா இல்லையே? புரிஞ்சுக்கிட்டு போனா பரவாயில்ல, ஆனா போற மாதிரி தெரியலையே. போயிரு. சாரி. என்ன உனக்கு பிரசன்டா கொடுக்கலையே? என்ன மேடம் நீங்கள் என்ன கேட்டாலும் தருவீங்களா? ப்ராமிஸ்? ஆடம்பரம் இல்லாம ரொம்ப வேண்டியவங்களை மட்டும் கூப்பிட்டு ஏதாவது ஒரு கோயில்ல வச்சு நீங்க எனக்கு தாலி கட்டணும். தனியா இருக்கிற இந்த வாழ்க்கை எனக்கு அழுத்து போச்சு அர்ஜுன். ஏங்க, உங்களுக்கு தனியா இருந்து வாழ்க்கை அழுத்து போச்சுங்கிறதுக்காக நாங்க எங்க வாழ்க்கையை பாழாக்கிக்க முடியுமா? என்ன வேணும்னு காட்டுறது தப்பா போச்சுப்பா. அர்ஜுன், are you serious? வெரி வெரி சீரியஸ். நான் இந்த மாதிரி விஷயத்துல விளையாட மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல? அப்போ உன்னை காதலிக்கிறேன், உன் மேல உயிரையே வச்சிருக்கேன்னு சொல்லி என் பின்னால சுத்துறதுல சும்மாவா? என்னது, ஒரே ஊர்க்காரங்க வேற ஏதாச்சும் ஸ்டேட்ல சந்திச்சோம்னா ஒரு அன்பு பாசம் உடனே கல்யாணம் வரைக்கும் போயிருதா? உனக்கு மண்டேல மசாலாவே இல்ல. நியூ டெல்லி டைம்ஸோட எக்ஸ்ப்ளோசிவ் ஜர்னலிஸ்ட்
ஃபீல்டு ஒர்க்கில் 4 ஆம்பளைங்களுக்கு ஈக்குவலா தைரியத்தை காட்டுறவனே இந்த அர்ஜுனோட மனசை புரிஞ்சுக்கிய. ஏய் ஏய் என்னடாச்சு? என்ன சும்மா விளையாட்டு ரொம்ப சீரியஸா எடுத்துட்டியா? இத பாரு மீனா, நீ இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. இது வெறும் உடல் தான். இதுதான் என்னோட உயிர். இதை எப்பவுமே நான் என் இதயத்துல வச்சிருப்பேன். நமது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, இங்கு கூடியுள்ள பெருமக்களே, இன்று தலைநகரில் ஒரு தமிழனை பாராட்டுவதற்கு திரண்டு வந்திருக்கும் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு நண்பர் அர்ஜுன் அவர்களை பாராட்ட நாம் கூடியிருக்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் திரு ஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கூறியது போல இது தலைநகரில் உள்ள தமிழர்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள அனைத்து தமிழர்களும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். நண்பர் அர்ஜுன் அவர்களின் தைரியமும் மன உறுதியும் தான் நமது பாரத பிரதமர் திரு சுவாமிநாதன் அவர்களின் உயிரை ஒரு விபத்திலிருந்து காப்பாற்றியது என்று கூறிக்கொள்வதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். நான் வேலை செய்கின்ற என்னுடைய டிபார்ட்மெண்டை சேர்ந்த நண்பர் அர்ஜுன் அவர்கள் தியாக உள்ளம் கொண்ட ஒரு பைலட் என்று சொல்லிக் கொள்வதில் நான் மேலும் பெருமைப்படுகிறேன். இவருக்கு அர்ஜுன் என்ற பெயரை கூட இவருடைய தைரியத்தை மன உறுதியை முன்பே உணர்ந்துதான் என்னுடைய பெற்றோர்கள் வைத்தார்கள் என்று நான் நினைக்கிறேன். கடைசியாக அமைச்சரிடம் ஒரு சிறிய வேண்டுகோள். நண்பர் அர்ஜுனுக்கு சிறு வயது முதலே தான் ஒரு கமர்ஷியல் பைலட் ஆக வேண்டும் என்பதுதான் லட்சியம். அதற்கான தகுதியும் திறமையும் நிச்சயம் அவரிடம் உண்டு. நமது மதிப்புக்குரிய மத்திய அமைச்சர் அவர்கள் மனது வைத்தால் அது நிச்சயமாக நடக்கும். அவர் அதை செய்வார் என்று நான் நம்புகிறேன். இத்துடன் இங்கு கூடியுள்ள பெரியோர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கமர்ஷியல் பைலட் ஆகணுங்கிறதான உங்க எண்ணம்? ஆமா சார். அதை நிறைவேற்றத வச்சுங்க. சரிதானே? தேங்க்யூ சார். ஒன்னு சொல்ல மறந்துட்டேனே. நேத்து அவங்க போன் பண்ணிருந்தாங்க. நீ லேட்டா வந்ததுனால அப்ப சொல்ல முடியல. யாருமா? அதான் இவள பொண்ணு பார்க்க வந்தாங்களே. என்னமா சொன்னாங்க? ரொம்ப தள்ளி போடாம சீக்கிரமா முகூர்த்தத்தை வச்சுக்குங்கன்னு சொன்னாங்க. முடிச்சிடலாமா? இல்லாட்டி அடிச்சிடும் போல இருக்க. அங்க பாருங்க, முறைக்கிற பாருங்க. ஐயோ, முறைக்கிறமா முறைக்கிற. அர்ஜுன், நீ நினைக்கிற மாதிரி இந்த கல்யாணம் அவ்வளவு சுலபம் இல்லப்பா. நம்ம உமாவை எத்தனை பேர் பார்த்துட்டு போனாங்க. அவ அழகுக்கு என்ன குறை? எல்லாம் விதி. கடவுள் அவ்வளவு உண்மையா படிச்சுட்டானே. வாயில்லாத ஜீவனுக்காக இறக்கப்படுற இந்த உலகத்துல வாய் பேசாத இவளை கட்டிக்க யாரும் அவ்வளவு சுலபமா வரமாட்டாங்க. ஏதோ அதையும் மீறி ஒரு சம்பந்தம் வந்திருக்குன்னா அது அவளோட அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். ஆனா அவங்க கேக்குற அளவுக்கு கொடுக்க நமக்கு வசதி இல்லையே. வசதி இல்லைங்கிறது உண்மைதாமா. கல்யாணத்தை முடிச்சிட்டா சரிதானே? வரதட்சணையே 2 லட்சம். அது இல்லாம கல்யாண செலவு வேற. அம்மா, எப்படி இருந்தாலும் நான் இன்டர்நேஷனல் பிளைட்ல பைலட் ஆயிருவோமா? ஆயிட்டேன்னு வச்சுக்க. 2 லட்சம் என்ன 4 லட்சமா இருந்தாலும் கடன் வாங்கி கல்யாணத்தை முடிச்சிருவோம். வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தானே. சொந்த வீடு கட்டணும்னு சொன்னேன், நடந்துச்சா? இது வரைக்கும் வாடகை வீட்டுல தான் இருக்கும். அம்மா, அன்னைக்கு நிலைமை வேற, இன்னைக்கு நிலைமை வேற. மந்திரி என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? ரெடியா இரு, எந்த நேரமும் ஆர்டர் வரேன்னு சொல்லிருக்காரு. ஹலோ, அர்ஜுன் ஹியர். மினிஸ்டர் வாண்ட்ஸ் டு டாக் டு மீ. கொடுங்க. அம்மா, இப்பதானே சொன்னேன், மினிஸ்டர் ஜி கிருஷ்ணமூர்த்தி கிட்ட இருந்துதான் போன். ஹலோ, வணக்கம் சார். சரி சார், எப்போ? நான் உடனே வரேன் சார். இப்போ வரேன் சார். தேங்க்யூ சார். அம்மா,
மினிஸ்டர் உடனே வீட்டுக்கு வர சொல்லிருக்காரு. அனைமா ஆர்டர் பர்சனலா கையில கொடுக்கறதா இருக்கும். இனிமே உமா கல்யாணத்தை ஜாம் நடத்திடலாம். मिनिस्टर ने बुलाया. आपका नाम? अर्जुन. खोल दो. Excuse me. नाम क्या है? अर्जुन. हाथ ऊपर करो. आप जा सकते हैं. இங்கதானே மிஸ்டர் அர்ஜுன்? ஆமா சார். மினிஸ்டர் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காரு. வாங்க போலாம். குட் மார்னிங் சார். ஓ அர்ஜுன், வா வா. என்ட்ரன்ஸ்ல செக்யூரிட்டி செக் பண்ணிருப்பாங்க. என்ன பண்றது, என்ன பெத்தவங்களே வந்தாலும் அப்படிதான். அது ஒண்ணும் தப்பு இல்ல சார். அவங்க கடமையை தானே செஞ்சாங்க. அதுவும் இல்லாம இன்னைக்கு இருக்கிற அரசியல் நிலைமைக்கு அது ரொம்ப அவசியம். குட், யூ அண்டர்ஸ்டுட் மீ. ஓகே, தேங்க்யூ சார். சார் நீங்க வர சொன்னது நீ என்ன நினைக்கிறேங்கிறது எனக்கு புரியுது. இந்தியன் ஏர்லைன்ஸா இருந்திருந்தா நீ இந்நேரம் வேலையில சேர்ந்திருப்ப. பட் ஐ வாண்ட் டு புட் யூ இன் சம் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் லைக் ஏர் இந்தியா, பேனம், ஸ்விஸ் ஏர். யூ டிசர்வ் இட் அர்ஜுன். ஏர் இந்தியா எம்டி கிட்ட பேசியிருக்கேன். அநேகமா நெக்ஸ்ட் வீக் ஆர்டர் கிடைச்சிடும். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். அர்ஜுன், நான் உன்னை இங்க வர சொன்னதே என்னுடைய சொந்த விஷயமா தான். எனக்கு ஒரே மக, பேர் ரத்னம். உனக்கு அவ்வளவு தெரியுமா? இல்ல சார். அம்மா இல்லாத பொண்ணுங்கிறதுனால நான் கொஞ்சம் அதிகமாவே செல்லம் குடிச்சிட்டேன். அதான் நான் பண்ண தப்பு. காலேஜில் படிக்கிற சில பசங்களுக்கு இருக்கிற கெட்ட பழக்கம் அது என் பொண்ணுக்கும். அவ ஒரு ட்ரக் அடிக்ட்ங்கிறது எனக்கு ரொம்ப லேட்டா தான் தெரிஞ்சது. சீக்கிரட்டா அவளுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். அதுல அவளுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாம போயிருச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஒரு லெட்டர் மட்டும் எழுதி வச்சுட்டு போயிட்டா. இதுதான் லெட்டர். ஹாய் டாடி, நான் என் பாய் ஃப்ரெண்டோட ஸ்ரீநகர் போறேன். ஜஸ்ட் ஃபார் சைட் சீயிங். திரும்பி வர 2-3 நாட்கள் ஆகும். டோன்ட் வரி அபவுட் மீ டாடி. இப்படிக்கு ரத்னா. இதெல்லாம் தாங்கிக்க வேண்டியிருக்கேன். வேற என்ன செய்யறது? ஆனா நான் அப்செட் ஆனது இன்னைக்கு காலையில தான். எனக்கு ஒரு போன் வந்தது. தீவிரவாதிகள் கும்பல சேர்ந்த ஒருத்தன் தான் என்கிட்ட பேசினது. என் மகளை அந்த கும்பல் தான் கடத்திட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வேணுமா? அதை கொடுத்தாதான் அவளை விடுவாங்க. நம்ம நாட்டு எல்லைக்கு பக்கத்துல இருக்க ஒரு இடம்னு சொன்னாங்க. ஏன் சார் இதை நீங்க போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணலையா? என் அதிகாரத்தை பயன்படுத்தி போலீஸை வச்சு அவங்களோட மோதினா என் மகளோட உயிருக்கே சில சமயம் ஆபத்தாயிடும். அது மட்டும் இல்ல, கல்யாணம் ஆகாத பொண்ணு நாளைக்கு பத்திரிக்கையில செய்தி வந்தா அதனால அவ வாழ்க்கையை பாதிக்கும். இன்னொரு பிரச்சனை, என்னோட அரசியல் அந்தஸ்துன்னு ஒண்ணு இருக்கு. எதிர்கட்சிகளோட என்னுடைய கட்சியில தான் எதிரிகளே அதிகம். அவங்களுக்கு இது தெரிஞ்சதுன்னா கதையே மாத்திருவான். என் மகளுக்கு ஏதாச்சும் ஒண்ணாச்சுன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாது. அர்ஜுன், will you please help me? நான் எப்படி சார்? அவங்க சொன்னதை வச்சு பார்த்தா அந்த இடத்துக்கு ரோடு வழியா போய் சேர முடியாது. ஒரு ஹெலிகாப்டர் இருந்தா சுலபமா அங்க போய் சேரலாம். ஓஹோ, அப்படின்னா பணம் கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? எஸ், பட் 5 லட்சங்கிறது அதிகம் தான். போனா போட்டோம்.
ஏன் சார் பணத்தை கொடுத்தா மட்டும் உங்க பொண்ணுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லாம உங்ககிட்ட ஒப்படைப்பாங்கிறதுக்கு என்ன சார் உறுதி? அதை பார்த்தா முடியுமா? ரிஸ்க் தான், எப்படியும் செஞ்சுதான் ஆகணும். ஒரு தமிழன் இன்னொரு தமிழனுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்கிற நம்பிக்கையில தான் இந்த விஷயத்தை நான் உன்கிட்ட சொன்னேன். நீதான் என் மகளையும் என் மானத்தையும் காப்பாற்றணும். எனக்காக இதை செய்வியா?